சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு பகுத்தறிவும் மதமும். 18 நவம்பர் 1896. ஒரு நாள் நாரத மகரிஷி உண்மையை பற்றி அறியும் பொருட்டு சனத்குமாரர் என்னும் முனிவரிடம் வந்தார். சனத்குமாரர் நாரதரிடம், நீங்கள் என்னவெல்லாம் கற்றிருக்கிறீர்கள் என்று கேட்டார். வேதங்கள், வானியல் என்ற பலவற்றை தாம் கற்றுள்ளதாகவும் இருந்தும் தமக்கு மனநிறைவு ஏற்படவில்லை என்றும் நாரதர் சொன்னார். உரையாடல் தொடர்ந்தது. அப்பொழுது சனத்குமாரர், வேதங்கள், வானியல், தத்துவயியல் இந்த அறிவெல்லாம் இரண்டாம் பட்சமானவை. எது நாம் பிரம்மத்தை உணரும்படி செய்கிறதோ அதுதான் மிக உயர்ந்த அறிவு என்பதை எடுத்து கூறினார். இந்த கருத்தை நாம் எல்லா மதங்களிலும் காண்கிறோம். அதனால்தான் மதம் மிக சிறந்த அறிவு என்று கொண்டாடப்படுகிறது. விஞ்ஞான அறிவும் நம் வாழ்க்கையில் ஒரு பகுதியைத்தான் தொடுகிறது. ஆனால் மதம் நமக்கு கொடுக்கும் ஞானமோ என்றும் உள்ளது. அது போதிக்கும் உண்மையைப் போலவே எல்லையற்றது. இப்படி உயர்வு கொண்டாடியதன் காரணமாக மதங்கள் துரதிர்ஷ்டவசமாக சாதாரண அறிவையெல்லாம் துச்சமாக கருதுகின்றன. அது மட்டுமல்ல, உலக அறிவின் மூலம் தங்களை மெய்ப்பிக்கவும் மறுக்கின்றன. இதன் விளைவாக உலகம் முழுவதும் உலக அறிவிற்கும் மத அறிவிற்கும் இடையே சண்டைகள் நிகழ்கின்றன. உலக அறிவு சொல்கின்ற எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் தனக்கு பிழையற்ற தனி அதிகாரம் உள்ளது என்று மத அறிவு கூறுகிறது. உலக அறிவோ மத அறிவு கொண்டு வரும் எதையும் பகுத்தறிவு என்னும் தனது பளிச்சிடும் வாளால் துண்டு துண்டாக வெட்ட முயல்கிறது. இந்த சண்டை எல்லா நாடுகளிலும் நடக்கிறது. ஆனால் மீண்டும் மீண்டும் மதங்கள்தான் தோல்வியுற்றன. ஏறக்குறைய அறிவின் விளிம்பிற்கே தள்ளப்பட்டுவிட்டன. பிரெஞ்சு புரட்சியின் போது பகுத்தறிவு தேவதை வழிபடப்பட்டாலே அது மனித வரலாற்றில் முதன்முறை நடந்த ஒன்று அல்ல. அன்று நடந்தது மீண்டும் அரங்கேறியிருக்கிறது. ஆனால் இன்று அது சற்று பெரிய அளவில் நடக்கிறது. அவ்வளவுதான். விஞ்ஞான அறிவுக்கு முன்னைவிட அதிக சாதனங்கள் கிடைத்துள்ளன. மதங்களின் விஷயத்தில் அப்படி இல்லை. அடித்தளம் தகர்ந்து விட்டது. இன்றைய மனிதன் வெளியே என்ன சொன்னாலும் சரி, தன்னால் இனி எதையும் நம்ப முடியாது என்ற அந்தரங்கத்தில் அவனுக்கு தெரியும். புரோகிதர் கூட்டம் நம்ப சொல்வதாலோ, சில நூல்களில் எழுதப்பட்டுள்ளது என்பதற்காகவோ, தன்னை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காகவோ எதையும் நம்புவது தற்கால மனிதனுக்கு இயலாத காரியம். எல்லோரும் நம்புவதை மறுப்பின்றி ஏற்றுக்கொள்கின்ற பலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் சிந்திப்பதில்லை என்பது நமக்கு நிச்சயமாக தெரியும். நம்பிக்கையை பற்றிய அவர்களின் கருத்தை சிந்திக்காத அக்கறையற்ற தன்மை என்று மொழிபெயர்க்கலாம். மதத்தின் எல்லா கட்டிடங்களையும் தகர்க்காமல் இந்த சண்டை தொடர்ந்து நடக்க முடியாது. இதை தீர்க்க வழி உள்ளதா என்பதுதான் கேள்வி. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால், மற்ற விஞ்ஞானங்கள் பகுத்தறிவு முறையில் நிரூபிக்கப்படுவது போல் மதத்தை நிரூபிக்க முடியுமா என்பதுதான் கேள்வி. விஞ்ஞானம் மற்றும் புற அறிவு விஷயங்களில் நாம் பயன்படுத்தும் அதே ஆராய்ச்சி முறைகளை மத விஞ்ஞானத்திலும் பயன்படுத்த முடியுமா? என் கருத்துப்படி இதை செய்யத்தான் வேண்டும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செய்வது நல்லது. இத்தகைய ஆராய்ச்சியால் ஒரு மதம் அழியுமானால் இத்தனை நாளும் அது பயனற்றதாக இருந்தது என்றுதான் பொருள். அது வெறும் மூட நம்பிக்கை. எவ்வளவு விரைவாக அது ஒழிகிறதோ அவ்வளவு நல்லது. அத்தகைய மதத்தின் அழிவை விட சிறந்த காரியம் எதுவும் இருக்காது என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். இத்தகைய ஆராய்ச்சியின் காரணமாக அழுக்கெல்லாம் அகற்றப்பட்டு மதத்தின் சாரப்பகுதிகள் வெற்றியுடன் வெளிப்படும். இயற்பியல், வேதியியல் இவற்றின் முடிவுகளைப் போல் மதமும் விஞ்ஞானபூர்வமாக திகழும். அது மட்டுமல்ல, அவற்றை விட வலிமை வாய்ந்ததாகவும் இருக்கும். ஏனெனில் இயற்பியலுக்கும் வேதியியலுக்கும் அவை உண்மை என்று நிரூபிக்க அக அளவு எதுவும் கிடையாது. ஆனால் மதத்திற்கு அது உண்டு. மதத்தில் அறிவுபூர்வமான எந்த ஆராய்ச்சியையும் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள் தங்களுக்குள்ளேயே முன்னுக்கு பின் முரணானவர்கள் என்றே எனக்கு தோன்றுகிறது. உதாரணமாக, கிறிஸ்தவன் தன்னுடையதுதான் உண்மையான மதம் என்கிறான். ஏனெனில் அது இன்னாருக்கு தெய்வீகமாக வெளிப்படுத்தப்பட்டது என்பது அவனது கருத்து. முகமதியனும் அவ்வாறே சொல்கிறான். ஆனால் கிறிஸ்தவன் முகமதியனிடம்
உன் ஒழுக்க நெறிகளுள் சில சரி என்று தோன்றவில்லை. உதாரணமாக, என் முகமதிய நண்பரே, உன் நூல்கள் முகமதியன் அல்லாதவனை முகமதிய மதத்தை தழுவும்படி வற்புறுத்த வேண்டும். அவன் மறுத்தால் அவனை கொல்லலாம். அப்படி கொல்கின்ற முகமதியன் எத்தனை பாவங்களையும் தீய செயல்களையும் செய்திருந்தாலும் அவன் மேலுலகத்திற்கு நிச்சயமாக செல்வான் என்று கூறுகின்றனவே என்பான். அதற்கு முகமதியன், நான் அப்படி செய்வது எனக்கு சரி, எங்கள் நூல்கள் அப்படி செய்யும்படி கட்டளையிடுகின்றன, அப்படி செய்யாமல் இருப்பது குற்றம் என்று பதில் சொல்வான். ஆனால் எங்கள் நூல் அப்படி சொல்லவில்லையே என்பான் கிறிஸ்தவன். அதற்கு முகமதியன், எனக்கு தெரியாது, உங்கள் நூல் என்னை கட்டுப்படுத்த முடியாது. முகமதியர் அல்லாதவர்களை கொல்லுங்கள் என்று என்னுடைய நூல் கூறுகிறது. எது சரி எது தப்பு என்று உனக்கு எப்படி தெரியும்? நிச்சயமாக எனது நூலில் எழுதப்பட்டிருப்பது தான் சரி. கொல்லாதே என்று உன் நூலில் எழுதப்பட்டிருக்கிறதே, அது தவறு. என் கிறிஸ்தவ நண்பனே, நீயும் நான் சொல்வதைத்தான் சொல்கிறாய். எதை செய்வது சரி எதை செய்வது தவறு என்று ஜெகோவா யூதர்களுக்கு சொன்னாரே, அதை நீ சொல்கிறாய். அப்படியே நானும் சொல்கிறேன். இதை செய்ய வேண்டும், அதை செய்யாதே என்று என் நூலில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஒன்றை செய்வது சரியா தவறா என்பது அதுதான் உரைக்கல் என்பான். இருந்தும் கிறிஸ்தவனுக்கு திருப்தி இல்லை. மலை சொற்பொழிவில் கூறப்பட்ட நல் வழியையும் குரான் கூறும் நல்வழியையும் ஒப்பிடும்படி அவன் வற்புறுத்துகிறான். இதை எப்படி தீர்மானிப்பது? அந்த நூல்களை கொண்டு தீர்மானிக்க முடியாது. ஏனெனில் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டிருக்கும் நூல்கள் நீதிபதிகளாக இருக்க முடியாது. எனவே இந்த நூல்களை விட பரந்த, உலகின் எல்லா ஒழுக்க நெறிகளையும் விட உயர்ந்த ஒன்று நிச்சயமாக இருக்க வேண்டும். அது பல்வேறு நாட்டு மக்கள் சமுதாயங்களின் ஆன்ம பேருணர்வுகளை ஒப்பிட்டு தீர்ப்பு சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அதை நாம் தைரியமாகவும் தெளிவாகவும் எடுத்து கூறுகிறோமோ இல்லையோ, ஆனால் அது பகுத்தறிவுதான் என்பது தெளிவு. இப்போது ஒரு கேள்வி எழுகிறது. இந்த பகுத்தறிவு ஒளி இரண்டு ஆன்ம பேருணர்வுகளுக்கு இடையே தீர்ப்பு செய்ய முடியுமா? தகராறு இரண்டு தீர்க்கதரிசிகளுக்கு இடையே எழுந்தால் கூட இந்த ஒளி தன் நிலையை நிலைநாட்டுமா? மதத்தை பற்றி ஏதாவது அறிந்து கொள்ளும் சக்தி அதற்கு உண்டா? இதுதான் கேள்வி. அதனால் முடியாது என்றால் நீண்ட நெடுங்காலமாக நூல்களுக்கு இடையிலும் தீர்க்கதரிசிகளுக்கு இடையிலும் நடந்து கொண்டிருக்கும் பயனற்ற சண்டையை ஒருபோதும் தீர்த்து வைக்க முடியாது. இந்த நிலையில் மதங்கள் எல்லாம் வெறும் பொய்யானவை, சீர்படுத்த முடியாதபடி ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை. நிலையான நீதி நெறி எதுவும் அவற்றில் இல்லை என்றுதான் ஆகும். மதம் உண்மை என்பதற்கு மனித இயல்பிலேயே உள்ள உண்மைதான் சான்று, நூல்கள் அல்ல. இந்த நூல்கள் மனித இயல்பின் வெளிப்பாடு, அதன் பரிணாமம். மனிதனே நூல்களை உருவாக்கினான். நூல்கள் மனிதனை உருவாக்கியதை நாம் இதுவரை காணவில்லை. பகுத்தறிவும் அந்த பொது காரணமாக மனித அமைப்பிலிருந்து உண்டானதுதான். நாம் அதைத்தான் அணுக வேண்டும். மனித இயல்புடன் பகுத்தறிவுக்கு மட்டும்தான் நேரடி தொடர்பு உள்ளது. எனவே மன இயல்பை பின்பற்றுகின்ற வரையில் நாம் அதைத்தான் பின்பற்ற வேண்டும். பகுத்தறிவு என்று எதை நான் சொல்கிறேன்? படித்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் எதை செய்ய விரும்புகிறார்களோ, அதாவது விஞ்ஞான அறிவின் கண்டுபிடிப்புகளை கொண்டு மதத்தை சீர்தூக்கி பார்க்க விரும்புகிறார்களோ, அதைத்தான் சொல்கிறேன். பகுத்தறிவின் முதல் கோட்பாடு இது. தனித்த ஒன்றை பொதுவான ஒன்றை கொண்டும் அதை இன்னும் அதிக பொதுவான ஒன்றை கொண்டும் கடைசியில் உலக பொதுவானதை கொண்டும் விளக்குவதே. உதாரணமாக, நியதி என்று ஒன்று இருக்கிறது. ஏதாவது நிகழ்ந்தால் இன்ன நியதியின் காரணமாக இது நிகழ்கிறது என்று தெரிந்தால் உடனே திருப்தி அடைகிறோம். அது நமக்கு ஒரு விளக்கமாக அமைகிறது. இந்த விளக்கத்திற்கு பொருள் என்னவென்றால், நமக்கு திருப்தி அளிக்காத ஒரு நிகழ்ச்சி நடக்க அந்த நிகழ்ச்சி நியதி என்று நாம் அழைக்கும் பல நிகழ்ச்சிகளின் தொகுப்பில் தனிப்பட்ட ஒன்று என்று நிரூபிக்கப்பட்டுவிட்டது என்பதுதான். ஓர் ஆப்பிள் கீழே விழும்போது நியூட்டன் மனம் குழம்பினார். ஆனால் எல்லா ஆப்பிள்களும் கீழே விழுகின்றன என்று கண்டறிந்ததும் அது புவியீர்ப்பு சக்தி என்று கண்டார். திருப்தி அடைந்தார். இது மனித அறிவின் கோட்பாடுகளுள் ஒன்று. நான் தெருவில் ஒரு மனிதனை பார்க்கிறேன். மனித இனம் என்னும் பெரிய கருத்துடன் அவனை இணைத்து பார்க்கிறேன். எனக்கு திருப்தி ஏற்படுகிறது. பொது இயலை கொண்டு ஒப்பிடும்போது அவன் மனிதன் என்று எனக்கு தெரிகிறது.
ஆகவே தனியியல் பொது இயலோடு ஒப்பிடப்பட வேண்டும். அது இன்னும் அதிகமான பொது இயலோடு ஒப்பிடப்பட வேண்டும். கடைசியில் அகில உலக இயலோடு ஒப்பிடப்பட வேண்டும். அது இன்னும் கடைசி கருத்து, அதாவது இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ் என்னும் கருத்தோடு ஒப்பிடப்பட வேண்டும். இருப்பு என்பதுதான் உலகம் முழுவதும் ஒப்புக்கொள்ளப்பட்ட கருத்து. நாம் மனிதர்கள், அதாவது நாம் ஒவ்வொருவரும் மனித இனம் என்னும் பொது கருத்தின் ஒரு தனி பகுதி. மனிதன், பூனை, நாய் எல்லாம் மிருகங்கள். மனிதன், பூனை, நாய் என்ற தனித்தனியாக சொல்லப்படுபவை மிருகம் என்ற இன்னும் பெரிய அதிக பொதுவான தொகுப்பின் பகுதிகளாகும். மனிதன், பூனை, நாய், செடி, மரம் எல்லாம் இன்னும் அதிக பொதுவான உயிரின தொகுதியின் பகுதிகள். எல்லா உயிரினங்களும் எல்லா பொருட்களும் இருப்பு என்கின்ற கருத்தில் அடங்கியுள்ளன. நாம் எல்லோரும் அதில் இருக்கிறோம். இந்த விளக்கத்தின் பொருள் ஒரு தனி கருத்தை இன்னொரு உயர்ந்த கருத்துடன் ஒப்பிடுவது. அதாவது இந்த தனி கருத்தை போன்ற பல கருத்துக்களை கண்டுபிடித்து அவற்றுடன் ஒப்பிடுவதாகும். இத்தகைய பல பொது தொகுதிகளை மனம் தன்னுள் சேர்த்து வைத்திருக்கிறது. புறாக்கூடுகளை போன்ற தனித்தனி அறைகளில் இந்த தொகுப்புகளை வைத்திருக்கிறது என்று சொல்லலாம். ஏதாவது புதிய பொருளை பார்த்தால் அதை போன்ற பொருள் அந்த அறையில் இருக்கிறது என்று மனம் கண்டுபிடிக்க முயல்கிறது. கண்டுபிடித்தால் புதிய பொருளை அந்த அறையில் இணைக்கிறது. நாம் அந்த புதிய பொருளை அறிந்துவிட்டோம் என்ற திருப்தி நமக்கு ஏற்படுகிறது. அறிவு என்பது இதுதான், அதற்கு மேல் இல்லை. நம்மால் அதற்கு ஓர் அறையை கண்டுபிடிக்க முடியவில்லையானால் நமக்கு அதிருப்தி ஏற்படுகிறது. அதை நினைக்க ஓர் அறையை கண்டுபிடிக்கும் வரை காத்திருக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே நான் முன்பே கூறியது போல் அறிவு என்பது கிட்டத்தட்ட வகைப்படுத்துதல் தான். இன்னும் ஒன்று, அறிவு என்பதன் இரண்டாவது விளக்கம் என்னவென்றால், ஒரு பொருளின் விளக்கம் அதன் உள்ளே இருந்து வர வேண்டும், வெளியே இருந்து அல்ல. கல்லை தூக்கி மேலே எறிந்தால் ஏதோ ஒரு பூதம் அதை கீழே இழுக்கிறது என்று நம்பினர். இயற்கையாக நடக்கும் எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு இயற்கைக்கு புறம்பான காரணங்களை காட்டினர். கல்லை ஒரு பூதம் கீழே இழுத்தது என்னும் விளக்கம் கல்லில் இல்லை. அது கல்லிற்கு வெளியிலிருந்து வந்த விளக்கம். ஆனால் இரண்டாவது விளக்கமான புவியீர்ப்பு சக்தி கல்லின் இயற்கையில் இருக்கிறது. இங்கே விளக்கம் உள்ளே இருந்து வருகிறது. தற்கால சிந்தனை முழுவதிலுமே இந்த போக்கை நீங்கள் காண முடியும். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் பொருட்களின் விளக்கம் அந்த பொருட்களின் இயல்பிலேயே உள்ளது. பிரபஞ்சத்தில் நடப்பதை விளக்க வெளியிலுள்ள உயிர்களோ பொருட்களோ தேவையில்லை. இதுதான் விஞ்ஞானம். ஒரு வேதியியல் விஞ்ஞானி வேதியியல் நிகழ்ச்சிகளை விளக்க பேயோ பூதங்களோ வேண்டியதில்லை. இயற்பியல் அறிஞரும் தமக்கு தெரிந்தவற்றை விளக்க இவற்றை நாடுவதில்லை. இவ்வாறே எல்லா விஞ்ஞானிகளும். விஞ்ஞானத்தின் இந்த அம்சத்தை நான் மதத்தில் பயன்படுத்த விரும்புகிறேன். இந்த விஷயத்தில் மதங்கள் தயாராக இல்லை. அதனால்தான் அவை உடைந்து சிதறிக் கொண்டிருக்கின்றன. தனது விளக்கம் உள்ளே இருந்து வர வேண்டும், பொருட்களின் இயல்பிலிருந்தே வர வேண்டும் என்று ஒவ்வொரு விஞ்ஞானமும் விரும்புகிறது. ஆனால் மதத்தினால் இத்தகைய விளக்கங்களை கொடுக்க முடியவில்லை. பிரபஞ்சத்திற்கு புறம்பாக சகுன கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்கின்ற கொள்கை மிக பழங்காலத்திலிருந்தே நம்பப்பட்டு வந்திருக்கிறது. பிரபஞ்சத்திலிருந்து முற்றிலும் வேறான இத்தகைய ஒரு கடவுள் இருப்பது அத்தனை அவசியம் என்று திரும்ப திரும்ப வாதிடப்பட்டுள்ளது. அவர் தமது சங்கல்பத்திலிருந்து பிரபஞ்சத்தை படைத்தார். அவர்தான் அதனை ஆள்கிறார் என்று மதம் நம்புகிறது. இந்த வாதங்களை தவிர எல்லாம் வல்ல அந்த கடவுள் கருணையே வடிவானவர் என்று வர்ணிக்கப்படுகிறார். இருந்தும் உலகில் ஏற்றத்தாழ்வுகள் உள்ளன. தத்துவ அறிஞர்கள் இந்த கருத்துக்களை பொருட்படுத்துவதில்லை. அடிவேரிலேயே தவறு இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஏனெனில் இந்த கடவுள் பிரபஞ்சத்திற்கான புற விளக்கம் தவிர அக விளக்கம் அல்ல. இந்த பிரபஞ்சத்திற்கு காரணம் எது? அதற்கு புறம்பாக வேறாக உள்ள ஏதாவது ஒன்றா? அதுதான் இதை இயக்கி கொண்டிருக்கிறதா? கீழே விழுந்த கல்லிற்கு முதல் விளக்கம் சரியாக இல்லாதது போல் மதத்தை விளக்க இது போதுமானதாக இல்லை. அதனால் மதங்கள் தூள் தூளாக நொறுங்கிக் கொண்டிருக்கின்றன. அவற்றால் சிறந்த விளக்கம் தர முடியவில்லை. ஒவ்வொன்றின் விளக்கமும் அதற்கு உள்ளிலிருந்து வருகிறது
என்னும் கருத்துடன் தொடர்பு உடையதுதான். அந்த கருத்தின் வெளிப்பாடுதான் இன்றைய பரிணாமவாதம். ஒரு பொருளின் இயல்புதான் மீண்டும் வெளிவருகிறது. காரியம் என்பது காரணத்தின் இன்னொரு உருவம். காரியத்தின் எல்லா சாத்தியக்கூறுகளும் காரணத்தில் இருக்கின்றன. படைப்பு என்பது பரிணாமமே தவிர புதிதாக ஆவது அல்ல. இதுதான் பரிணாமவாதத்தின் முழு கருத்து. அதாவது ஒவ்வொரு காரியமும் அதற்கு முந்தைய காரணத்தின் நகல், சூழ்நிலைகளினால் மாறுதல் அடைந்த நகலே. பிரபஞ்சம் முழுவதிலும் இதுவே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாறுதல்களுக்கு விளக்கம் தேட நாம் பிரபஞ்சத்திற்கு வெளியே செல்ல வேண்டியதில்லை. விளக்கங்கள் உள்ளேயே உள்ளன. காரணத்தை வெளியே தேட வேண்டிய அவசியமில்லை. இந்த வாதமும் மதத்தை உடைத்து கொண்டிருக்கிறது. உடைத்து கொண்டிருக்கிறது என்று நான் சொல்வதன் பொருள் என்ன தெரியுமா? பிரபஞ்சத்திற்கு வெளியே ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் மிக பெரியவர், அதற்கு மேல் எதுவும் அல்ல. இத்தகைய கருத்துடைய மதங்கள் இனி நிலைத்து நிற்க முடியாது. அவை தகர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த இரண்டு கோட்பாடுகளையும் திருப்தி செய்து வைக்கும் ஒரு மதம் இருக்க முடியுமா? இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். முதலாவதாக, பொது இயல் கோட்பாட்டை நாம் திருப்தி செய்ய வேண்டும். அது பரிணாமவாதத்துடன் ஒத்துப்போக வேண்டும். எல்லாவற்றிற்கும் மிக பொதுவான கடைசி நிலைக்கு நாம் வர வேண்டும். அது பொதுவான எல்லாவற்றிற்கும் பொதுவாக இருப்பதுடன் அதிலிருந்து தான் எல்லாம் வெளிப்பட வேண்டும். மிக தாழ்ந்த காரியத்தின் இயல்புதான் அதற்கும் இருக்கும். மிக உயர்ந்த முதற்காரணம் மிக தாழ்ந்ததும் மிக தொலைவில் உள்ளதுமான அதன் காரியத்தைப் போலவே இருக்க வேண்டும். தொடர்ந்து நடக்கும் பரிணாமங்கள் நடுவில் இருக்கும். வேதாந்தத்தின் பிரம்மம் இந்த நிபந்தனைகளை திருப்தி செய்கிறது. ஏனெனில் பிரம்மம்தான் நாம் செல்லக்கூடிய கடைசி பொதுநிலை. அதற்கு குணங்கள் கிடையாது. அது சத் சித் ஆனந்தமாக இருக்கிறது, பரிபூர்ணமாக இருக்கிறது. சத் அதாவது இருப்புதான் மனித மனம் எட்டக்கூடிய கடைசி பொதுநிலை என்று கண்டோம். சித் என்பது நமக்குள்ள அறிவு அல்ல, அதன் சாரமாகும். பரிணாமத்தின் போது மனிதர்களிடமும் விலங்குகளிடமும் வெளிப்பட்டு கொண்டிருக்கும் அறிவாகும். அறிவின் சாரம் என்பது அனைத்தையும் கடந்து நிற்கும் கடைசி உண்மையாகும். என்னை அனுமதிப்பீர்களானால் அது உணர்வையும் கடந்து நிற்கிறது என்று சொல்வேன். அறிவு என்பது அதுதான். அதுதான் பிரபஞ்சத்தில் அனைத்திலும் ஒருமை தத்துவமாக திகழ்கிறது. தற்கால விஞ்ஞானம் எதையாவது திரும்ப திரும்ப நிரூபித்து கொண்டிருக்கிறது என்றால் அது இதுதான். மனநிலையில், ஆன்மீக நிலையில், பௌதிக நிலையில் நாம் எல்லோரும் ஒன்று. பௌதிக நிலையில் கூட நாம் வெவ்வேறானவர்கள் என்று சொல்வது தவறு. வாதத்திற்காக நாம் உலோகாயுதர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது கூட நாம் இந்த முடிவிற்குத்தான் வர வேண்டும். பிரபஞ்சம் முழுவதுமே ஒரு ஜடப்பொருள் கடல். அதில் நீங்களும் நானும் சிறிய சுழல்கள். ஒவ்வொரு சுழலுக்குள்ளும் ஜடப்பொருளின் திரட்சிகள் புகுந்து சுழலின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு பிறகு ஜடப்பொருளாக வெளிவருகின்றன. என் உடலில் உள்ள ஜடப்பொருள் சில ஆண்டுகளுக்கு முன் உங்கள் உடலில் இருந்திருக்கலாம், அல்லது சூரியனிலோ ஒரு செடியிலோ வேறு ஏதாவதிலோ இருந்திருக்கலாம். இவ்வாறு அது தொடர்ந்து மாறிய வண்ணமே உள்ளது. என் உடல், உன் உடல் என்று சொல்வதில் என்ன பொருள்? எல்லா உடல்களும் ஒன்று. எண்ணங்களின் விஷயமும் இதுதான். இது எண்ண பெருங்கடல். அதில் உங்கள் மனமும் என் மனமும் சிறிய சுழல்களைப் போல் உள்ளன. இப்போது நீங்கள் பார்க்கவில்லையா? என் எண்ணங்கள் உங்கள் மனதில் புகுந்து கொண்டிருக்கின்றன. உங்கள் எண்ணங்கள் என் மனதில் புகுந்து கொண்டிருக்கின்றன. நம் வாழ்க்கையெல்லாம் ஒன்று. எண்ண நிலையிலும் நாம் எல்லோரும் ஒன்று. இன்னும் பரந்த பொதுநிலைக்கு வந்தால் ஜடப்பொருட்கள், எண்ணம் இவற்றின் சாரம் ஆன்மாவில் அடங்கியுள்ளது என்று சொல்லலாம். இந்த ஒருமையிலிருந்து தான் எல்லாம் வந்துள்ளன. ஆகவே அது ஒருமையாகத்தான் இருக்க வேண்டும். நாம் எல்லோரும் முற்றிலும் ஒன்று. உடலால் ஒன்று, உள்ளத்தால் ஒன்று. நாம் ஆன்மாவை நம்புபவர்களானால் ஆன்மாவாலும் ஒன்று. இந்த ஒருமைதான் தற்கால விஞ்ஞானம் தினமும் நிரூபித்து வருகின்ற ஒரு கருத்தாகும். கர்வமிக்க மனிதனிடம் அது சொல்கிறது, நீயும் அதோ நெளியும் புழுவும் ஒன்றே. அதைவிட நீ பெரிதாக வேறுபட்டவன் என்று நினைக்காதே. நீ அதுவே. பழைய ஒரு பிறப்பில் நீ அதுவாக இருந்தாய். நீ மனிதன் என்று இன்று இவ்வளவு கர்வம் கொள்கிறாயே, அந்த மனித நிலைக்கு அந்த புழுதான் நகர்ந்து வந்துள்ளது. எல்லாம் ஒன்று என்கின்ற இந்த அற்புதமான போதனை
இருக்கின்ற அனைத்துடனும் நம்மை ஒன்றுபடுத்துகிறது. இது நாம் கற்க வேண்டிய மாபெரும் பாடம். நம்மை விட உயர்ந்தவர்களுடன் நம்மை ஒன்றுபடுத்தி காண்பதில் நம்மில் பெரும்பாலானோருக்கு மகிழ்ச்சிதான். ஆனால் தன்னை விட கீழான ஒன்றுடன் தன்னை ஒன்றாக காண யாரும் விரும்ப மாட்டார்கள். தங்களுடைய மூதாதையர் முரடர்களாகவோ கொள்ளையர்களாகவோ கொள்ளை கூட்ட தலைவர்களாகவோ இருந்தாலும் சமுதாயம் அவர்களை பாராட்டுகிறது என்றால் நாம் அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகிறோம். ஆனால் நம் மூதாதையர்களுள் யாராவது ஏழையாகவோ நல்லவர்களாகவோ இருந்திருக்கலாம். அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள யாரும் விரும்புவதில்லை. மனித அறிவீனம் அப்படி உள்ளது. ஆனால் நம் கண்களை மறைத்த திரைகள் அகன்று கொண்டிருக்கின்றன. உண்மை மேன்மேலும் வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. அதுவே மதத்திற்கு பெருத்த லாபம். நான் இப்போது பேசிக்கொண்டிருக்கின்ற தலைப்பான அத்வைதம் கூறுவதும் இதுதான். அந்த பரமாத்மாவே பிரபஞ்சத்தின் சாரமும் எல்லா ஆன்மாக்களின் சாரமுமாக உள்ளார். உங்கள் வாழ்க்கையின் சாரமும் அவரே. ஏன் நீங்கள்தான் அவர். நீங்கள் பிரபஞ்சத்துடன் ஒன்றி இருக்கிறீர்கள். மற்றவர்களிடமிருந்து ஒரு மயிரளவேனும் மாறுபட்டு இருப்பதாக கூறுபவன் அந்த கணமே துன்பத்தை அனுபவிக்கிறான். இந்த உரிமையை அறிந்தவனுக்குத்தான், பிரபஞ்சத்துடன் ஒன்றானவன் என்று தெரிந்தவனுக்கு மட்டும்தான் இன்பம் உரியது. ஆகவே வேதாந்த மதத்தால் விஞ்ஞான உலகின் சவால்களை எதிர்கொள்ள முடியும். மிக பெரிய பொதுநிலை மற்றும் பரிணாமவாதத்துடன் அதனால் தன்னை ஒப்பிட முடியும். ஒரு பொருளின் விளக்கம் உள்ளிருந்து வருகிறது என்கிற நியதியையும் வேதாந்தம் திருப்தியாக பூர்த்தி செய்கிறது. வேதாந்தத்தின் கடவுளான பிரம்மத்திற்கு புறம்பாக எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாமே அவர்தான். அவர் இந்த பிரபஞ்சத்தில் உள்ளார். அவரே இந்த பிரபஞ்சம். ஆணும் நீயே, பெண்ணும் நீயே, இளமை சிறுக்கில் உலவும் இளைஞனும் நீயே, தடுமாறி நடக்கும் கிழவனும் நீயே. அவர் இங்கு இருக்கிறார். அவரை நாம் பார்க்கிறோம், தொடுகிறோம். அவரில் நாம் வாழ்கிறோம், இயங்குகிறோம். நாம் இருப்பு அவரில் உள்ளது. புதிய ஏற்பாட்டில் இதே கருத்து உள்ளது. இறைவன் இந்த பிரபஞ்சத்தில் எங்கும் ஊடுருவி இருக்கிறார். அனைத்தின் சாரமும் இதயமும் ஆன்மாவும் அவரே. இந்த பிரபஞ்சத்தில் அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். நீங்களும் நானும் அந்த சச்சித் ஆனந்தம் என்னும் எல்லையற்ற கடலில் சிறு துளிகள், சிறு புள்ளிகள், சிறு வாய்க்கால்கள், சிறிய தோற்றங்கள். மனிதனுக்கும் மனிதனுக்கும், தேவர்களுக்கும் மனிதனுக்கும், மனிதனுக்கும் மிருகங்களுக்கும், மிருகங்களுக்கும் செடிகளுக்கும், செடிகளுக்கும் கற்களுக்கும் உள்ள வித்தியாசம் பொருளில் இல்லை. ஏனெனில் மிக உயர்ந்த தேவர்களிலிருந்து மிக கீழ்நிலை ஜடப்பொருளான அணு வரை அந்த எல்லையற்ற கடலின் வெளிப்பாடை. வேறுபாடு அளவில்தான். நான் ஒரு கீழ்நிலை வெளிப்பாடாக இருக்கலாம், நீங்கள் உயர்ந்த வெளிப்பாடாக இருக்கலாம். ஆனால் நம்மில் உள்ள மூலப்பொருள் என்னவோ ஒன்றுதான். நீங்களும் நானும் கடவுள் என்னும் அதே வாய்க்காலின் வடிகால்கள். அதனால் உங்கள் இயல்பும் தெய்வீகம், என் இயல்பும் அதுவே. தெய்வீகம் உங்கள் பிறப்புரிமை, என் விஷயமும் அதுவே. நீங்கள் பரிசுத்த தேவதூதனாக இருக்கலாம், நான் கரும்பூதமாக இருக்கலாம். ஆனாலும் அந்த சச்சித் ஆனந்த பெருங்கடல் எனது பிறப்புரிமை. உங்களுக்கும் அதுவேதான். நீங்கள் இன்று உங்கள் தெய்வீகத்தை சற்று அதிகமாக வெளிப்படுத்தி இருக்கலாம். பொறுங்கள், நானும் அதிகமாக வெளிப்படுத்துவேன். அந்த தெய்வீகம் என்னுள்ளும் உள்ளது. இங்கே புற விளக்கம் எதுவும் கொடுக்க தேவையில்லை. யாரும் அதை கேட்கவும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தின் முழு அளவும் கடவுளே. அப்படியானால் கடவுள் ஜடப்பொருளா? இல்லை, நிச்சயமாக இல்லை. ஐம்புலன்களால் அறியப்படும்போது கடவுள் ஜடப்பொருளாக தோன்றுகிறார். புத்தியினால் அறியப்படும்போது அவரே மனமாக தெரிகிறார். ஆனால் ஆன்மா பார்க்கும்போது அவரை ஆன்மாவாக காண்கிறது. அவர் ஜடப்பொருள் அல்ல, ஆனால் ஜடப்பொருளில் உள்ள உண்மை அவர். இந்த நாற்காலியில் உள்ள உண்மை அவர். நாற்காலியை அறிய இரண்டு விஷயங்கள் தேவை. வெளியே ஏதோ ஒன்று இருக்கிறது, அதை என் புலன்கள் எனக்கு கொண்டு வந்தன. அத்துடன் என் மனம் எதையோ சேர்ந்தது. இந்த இரண்டும் சேர்ந்துதான் இந்த நாற்காலி. புலன்களையோ மனதையோ சாராமல் என்றென்றும் தனித்து நிற்பவர் கடவுள். அவர் மீதுதான் நாற்காலிகள், மேஜைகள், அறைகள், வீடுகள், உலகங்கள்,
சந்திரன்கள், சூரியன்கள், நட்சத்திரங்கள், இன்னும் மற்ற எல்லாவற்றையும் புலன்கள் ஓவியமாக வரைந்து கொண்டிருக்கின்றன. சரி, நாற்காலியை எப்படி எல்லோருமே நாற்காலியாக காண்கிறோம்? சத் சித் ஆனந்தமாகிய அவர் மீது எப்படி நாம் எல்லோருமே ஒரே மாதிரியாக வரைந்து கொண்டிருக்கிறோம்? எல்லோரும் ஒரே விதமாகத்தான் வரைய வேண்டும் என்பதில்லை. ஆனால் ஒரே விதமாக வரைபவர்கள் ஒரே இருப்பு தளத்தில் இருக்கிறார்கள். அதனால் ஒருவர் மற்றவர்களின் படத்தை பார்ப்பதுடன் தாங்களும் ஒருவரை ஒருவர் பார்க்கின்றனர். கடவுளை நாம் வரைவது போல் வரையாத கோடிக்கணக்கானோர் இருக்கலாம். அவர்களையோ அவர்கள் வரைந்த படங்களையோ நாம் காண்பதில்லை. இது இருக்கட்டும். மிகவும் சூட்சுமமாக இருப்பதுதான் உண்மையானது. தூலமாக இருப்பது வெறும் தோற்றமே என்பதை தற்கால இயற்பியல் விஞ்ஞானிகள் அநேகமாக நிரூபித்து விட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அது எப்படி இருந்தாலும் எந்த மதமாவது தற்கால பகுத்தறிவை திருப்தி செய்ய முடியுமென்றால் அது அத்வைதம்தான். அதுதான் பகுத்தறிவின் 2 நிபந்தனைகளையும் திருப்தி செய்கிறது. அது மிக பரந்த பொதுநிலை, தனி மனித நிலையை கூட கடந்த பொதுநிலை, எல்லோருக்கும் பொதுவாக உள்ள பொதுநிலை. அது சகுன கடவுளில் நிறைகின்ற பொதுநிலை பிரபஞ்சம் தெளிவியதாக இருக்க முடியாது. ஏனெனில் முதலில் ஒரு சகுன கடவுளை நினைத்து பார்க்க வேண்டுமானால் அவர் கருணை வடிவினர், நல்லவர் என்று சொல்ல வேண்டும். ஆனால் இந்த உலகமோ ஒரு கலவை. கொஞ்சம் நல்லதும் கொஞ்சம் கெட்டதும் கலந்ததே உலகம். நாம் நமக்கு தோன்றியதை விலக்கிவிட்டு மீதியை ஒரு சகுன கடவுளாக பொதுமைப்படுத்துகிறோம். சகுன கடவுள் இப்படி இருக்கிறார், அப்படி இருக்கிறார் என்று சொல்லும்போது அவர் இப்படி இல்லை, அப்படி இல்லை என்றும் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே சகுன கடவுள் கருத்துடன் ஒரு சகுன சாத்தானும் இருந்தேயாக வேண்டும் என்பதை காண்பீர்கள். அதனால்தான் சகுன கடவுள் கருத்து உண்மையான பொதுமையாகாது. நாம் அதற்கு அப்பால் சென்று நிர்குணத்தை, அதாவது குணமற்ற ஒன்றை அடைய வேண்டும். அதில் பிரபஞ்சம் உள்ளது. அதன் இன்ப துன்பங்களும் கூடவே உள்ளன. அதில் உள்ளவை எல்லாமே அந்த நிர்குண பொருளிலிருந்தே வந்திருக்கின்றன. தீய குணங்களையும் மற்றவற்றையும் கற்பிக்கின்ற ஒரு கடவுள் எப்படிப்பட்டவராக இருப்பார்? கருத்து என்னவென்றால், நன்மையும் தீமையும் ஒரே பொருளின் மாறுபட்ட வெளிப்பாடுகள், மாறுபட்ட அம்சங்கள் என்பதாகும். நன்மையும் தீமையும் 2 தனிப்பட்ட விஷயங்கள். சரி என்பதும் தவறு என்பதும் இரண்டும் இருவேறு விஷயங்கள், ஒன்றுக்கொன்று முற்றிலும் தொடர்பு இல்லாதவை. நன்மையும் தீமையும் என்றென்றும் தனித்தனியானவை, பிரித்தே காண வேண்டுபவை. இந்த கருத்துக்கள் ஆரம்பத்திலிருந்தே தவறாகும். உலகில் காணும் பேரளவு துன்பங்களுக்கு இதுதான் காரணம். எப்போதும் நல்லதாக இருக்கின்ற ஒன்றை, எல்லா காலகட்டத்திலும் கெட்டதாக இருக்கின்ற ஒன்றை ஒருவன் என்னிடம் காட்ட முடியுமானால் நான் மகிழ்ச்சி அடைவேன். என்னவோ வாழ்க்கையின் சில நிகழ்ச்சிகளை இவை நல்லவை, நல்லவை மட்டுமே, வேறு சில நிகழ்ச்சிகளை கெட்டவை, முற்றிலும் கெட்டவை என்று பிரிக்க முடியும் போலும். இன்று நல்லதாக இருப்பது நாளை தீயதாக மாறலாம். இன்று தீயதாக இருப்பது நாளை நல்லதாக மாறலாம். எனக்கு நல்லதாக இருப்பது உங்களுக்கு கெட்டதாக இருக்கலாம். இதன் முடிவு என்ன? மற்ற எல்லாவற்றையும் போலவே நன்மையிலும் தீமையிலும் பரிணாம மாற்றங்கள் உள்ளன என்பதுதான். இந்த பரிணாமத்தின் போது ஒரு நிலையை நல்லது என்றும் இன்னொரு நிலையை கெட்டது என்றும் கூறுகிறோம். என் நண்பனை கொல்லும் புயலை நான் கெட்டது என்கிறேன். ஆனால் அது காற்றில் உள்ள நச்சுக்கிருமிகளை கொன்று லட்சக்கணக்கானோரின் உயிரை காப்பாற்றி இருக்கக்கூடும். அவர்கள் அதை நல்லது என்பார்கள். நான் அதை கெட்டது என்று கூறுகிறேன். ஆகவே நல்லதும் கெட்டதும் நிகழ்ச்சிகளை சார்ந்தவை, சார்பு உலகத்தை சார்ந்தவை. நான் கூறும் நிர்குண கடவுள் இத்தகைய ஒரு சார்பு கடவுள் அல்ல. எனவே அவர் நல்லவர் என்றோ கெட்டவர் என்றோ சொல்ல முடியாது. அவர் இவற்றை கடந்தவர். அவர் நல்லவரும் அல்ல, கெட்டவரும் அல்ல. ஆனால் கெட்டதை விட அவர் நல்லதில்தான் அதிகம் வெளிப்படுகிறார். இத்தகைய ஒரு நிர்குண பொருளை, ஒரு குணமற்ற கடவுளை ஒப்புக்கொள்வதால் என்ன பயன்? அதனால் நமக்கு என்ன லாபம்? மதம் மனித வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்து நமக்கு ஆறுதல் அளிக்குமா? நமக்கு உதவி செய்யுமா? யாரோ ஒருவரிடம் உதவி நாடி பிரார்த்தனை செய்கிறோமே, அந்த மனித இதயத்தின் ஆசை என்ன ஆகிறது? அவையெல்லாம் அப்படியே இருக்கும். சகுன கடவுளும் இருப்பார். ஆனால் முன்னை விட சிறந்த அடிப்படையின் மீது இருப்பார். நிர்குண கடவுளின் பின்னணி அவரது நிலைமையை மேலும் வலுவாக்கிவிட்டது. நிர்குண கடவுள் இல்லாவிட்டால்
சகுன கடவுள் இருக்க முடியாது என்று கண்டோம். இந்த பிரபஞ்சத்திற்கு வேறாக ஒருவர் உள்ளார். ஒன்றுமில்லாததிலிருந்து இந்த பிரபஞ்சத்தை அவர் தமது சங்கல்ப மாத்திரத்தால் படைத்தார் என்று சொன்னால் அதை நிரூபிக்க முடியாது. இத்தகைய நிலை இருக்க முடியாது. ஆனால் நிர்குண கருத்தை நாம் புரிந்து கொண்டால் சகுன கருத்திற்கும் அங்கே இடமளிக்க முடியும். பல்வேறு நிலைகளிலும் இந்த பிரபஞ்சம் அந்த நிமித்த பொருளின் பல மாறுபாடுகளை ஐம்புலன்களால் பார்க்கும்போது அதை ஜட பிரபஞ்சம் என்கிறோம். ஐம்புலன்களுக்கு அதிகமான புலன்களை உடையவர் ஒருவர் இருப்பாரானால் அவர் இதை வேறு விதமாக காண்பார். நம்மில் ஒருவருக்கு மின்புலன் ஒன்று கிடைத்துவிட்டால் அவருக்கு பிரபஞ்சம் வேறு விதமாக தெரியும். அந்த ஒருமைக்கு பல வடிவங்கள் உள்ளன. இந்த உலகங்களின் பலவித கருத்துக்கள் அந்த ஒருமையின் பலவித வேறுபாடுகளே. நிர்குண கடவுளை பற்றி மனித அறிவினால் அடையக்கூடிய மிக உயர்ந்த கருத்து சகுன கடவுளே ஆகும். இந்த நாற்காலி எவ்வளவு உண்மையோ, இந்த உலகம் எவ்வளவு உண்மையோ, சகுன கடவுளும் அவ்வளவு உண்மை. அதற்கு மேல் அல்ல. அவரை அறுதி உண்மை என்று கூற முடியாது. அதாவது அந்த நிர்குண கடவுளே சகுன கடவுளாக இருப்பதால் அதுவரையில் உண்மை. மனிதனாக பிறந்த நான் எப்படி ஒரே சமயத்தில் உண்மையானவனாகவும் உண்மையற்றவனாகவும் இருக்கிறேனோ அவ்வாறே அவர் உள்ளார். என்னை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ அப்படி நான் இருக்கிறேன் என்பது உண்மை அல்ல. இதை நீங்களே சோதித்து அறிந்து கொள்ளலாம். நான் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அது நான் அல்ல. உங்கள் பகுத்தறிவால் அதை ஆராய்ந்து பாருங்கள். ஒளி பலவித அதிர்வுகள், வாயு மண்டலத்தில் உள்ள மாற்றங்கள், என் உள்ளே நடக்கும் பலவித இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்துதான் நீங்கள் என்னை யார் என்று பார்க்கிறீர்களோ அந்த உருவமாக என்னை உருவாக்கி உள்ளது. இவற்றில் ஏதாவது மாறுதல் ஏற்படட்டும், நான் மாறிவிடுவேன். பல்வேறு ஒளி அமைப்புகளில் ஒருவனை புகைப்படம் எடுத்து பார்த்தீர்களானால் இதன் உண்மை உங்களுக்கு புரியும். ஆகவே உங்கள் புலன்கள் உங்களுக்கு எப்படி என்னை காட்டுகின்றனவோ அதன்படி நான் இருக்கிறேன். என்னுள் இப்படி நான் எத்தனையோ பேராக தெரிந்தாலும் மாறாத ஒன்று உள்ளது. அந்த ஒன்றின், அதாவது குணமற்ற எனது பல்வேறு நிலைகளே இப்படி எத்தனையோ பேராக தோன்றுகின்றன. நான் குழந்தையாக இருந்தேன், இளைஞனாக திகழ்ந்தேன், இப்போது முதியவனாகி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் என் உடலும் எண்ணங்களும் மாறிக்கொண்டிருக்கின்றன. இருந்தும் இவற்றின் மொத்த தொகுதி ஒரே அளவில் இருக்கிறது. அதுதான் குணமற்றவனாகிய நான். மற்ற வெளிப்பாடுகள் எல்லாம் அதன் பகுதிகள். அதை போலவே இந்த பிரபஞ்சத்தின் கூட்டு தொகுதியை பார்த்தால் அது அசைவற்றது. ஆனால் பிரபஞ்சத்தில் ஒவ்வொன்றும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது, தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. எல்லாமே மாறிக்கொண்டும் இயங்கிக் கொண்டும் உள்ளன. அதே வேளையில் பிரபஞ்சம் முழுவதையும் எடுத்துக்கொண்டால் அது அசைவற்றது. ஏனெனில் இயக்கம் என்பது சார்பு சொல். அசைவற்ற நாற்காலியுடன் ஒப்பிடும்போதுதான் நான் அசைபவன். இயக்கம் அல்லது அசைவிற்கு குறைந்தது 2 விஷயங்களாவது தேவை. பிரபஞ்சம் முழுவதையும் ஒரு மொத்த தொகுதியாக எடுத்துக்கொண்டால் அதற்கு இயக்கம் கிடையாது. இது இயங்குகிறது என்று சொல்ல அதை எதனுடன் ஒப்பிட முடியும்? அதுபோல் அந்த அறுதி பரம்பொருள் மாறுதலற்றது, அசைவற்றது. அசைவுகளும் மாறுதல்களும் எல்லைக்கு உட்பட்ட இந்த தோற்ற உலகில்தான் உள்ளன. முழுமையான அந்த பொருள் குணமற்றது. அதனிடம் சாதாரணமான அணுவிலிருந்து கடவுள் வரை, அதாவது உருவமுடைய பிரபஞ்சத்தை படைத்து அதை ஆள்கின்ற, நாம் பிரார்த்திக்கின்ற, நாம் முழம் தாளிடுகின்ற கடவுள் வரை எல்லோரும் உள்ளனர். இத்தகைய ஒரு சகுன கடவுளை பகுத்தறிவினால் விளக்க முடியும். நிர்குண கடவுளின் மிகப்பெரிய வெளிப்பாடே சகுன கடவுள் என்று விளக்க முடியும். நீங்களும் நானும் மிக சாதாரண வெளிப்பாடுகள். சகுன கடவுள்தான் நம்மால் எண்ணி பார்க்க முடிந்த மிக உயர்ந்த வெளிப்பாடு. நீங்களும் நானும் அந்த சகுன கடவுளாக ஆக முடியாது. நீங்களும் நானும் கடவுள் என்று வேதாந்தம் சொல்லும்போது அது சகுன கடவுளை குறிப்பிடவில்லை. ஓர் உதாரணத்தை பார்ப்போம். களிமண்ணிலிருந்து யானை ஒன்று செய்யப்படுகிறது. அதே களிமண்ணிலிருந்து ஒரு சுண்டலியும் செய்யப்படுகிறது. களிமண் சுண்டலியால் என்றாவது களிமண் யானையாக முடியுமா? இரண்டையும் தண்ணீரில் போடுங்கள், இரண்டும் களிமண் ஆகிவிடுகின்றன. களிமண் நிலையில் இரண்டும் ஒன்று.
ஆனால் சுண்டெலி மற்றும் யானை நிலையில் அவை என்றென்றும் வேறுபட்டவை. எல்லையற்றதும் நிர்குணமானதுமான பரம்பொருள் உதாரணத்தில் வரும் களிமண்ணை போன்றது. இந்த நிலையில் நாமும் பிரபஞ்சத்தை ஆள்பவரும் ஒன்று. ஆனால் வெளிப்பாட்டு நிலையில் மனிதர்களாகிய நாம் அவரது மீளாத அடிமைகள், அவரை வழிபடுபவர்கள். இங்கே சகுன கடவுள் இருக்கிறார். இந்த உலகில் உள்ள எல்லாம் அப்படியே இருக்கின்றன. மதம் இன்னும் வலுவான அஸ்திவாரத்தில் நிற்கிறது. ஆகவே சகுன கடவுளை தெரிந்து கொள்வதற்கு முதலில் நிர்குண கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுமையை கொண்டுதான் நாம் தனி ஒன்றை அறிய முடியும் என்கிறது பகுத்தறிவு நியதி. இதை முன்னரே பார்த்தோம். ஆகவே மனிதனிலிருந்து கடவுள் வரை எல்லா தனி விஷயங்களையும் மிகப்பெரிய பொதுமையான நிர்குண கடவுள் மூலமாகத்தான் அறிய முடியும். பிரார்த்தனைகள் இருக்கும், ஆனால் அவற்றிற்கு முன்னை விட சிறப்பான அடிப்படை கிடைக்கும். பிரார்த்தனை என்றால் நாம் ஏதோ பொருளற்ற சில வேண்டுதல்கள் என்று கருதுகிறோம். அந்த பொருளற்ற கருத்துக்கள் பிரார்த்தனையின் கீழ்நிலைகள். நம் மனத்தில் உள்ள அசட்டு ஆசைகளுக்கு வார்த்தைகளாக உரு கொடுக்கும் இத்தகைய பிரார்த்தனைகளை ஒருவேளை விட நேரும். அர்த்தமுள்ள மதங்கள் கடவுளிடம் பிரார்த்தனையை அனுமதிப்பதில்லை, தேவதைகளிடம் பிரார்த்தனை செய்ய அனுமதிக்கின்றன. இது இயற்கையானது. ரோமன் கத்தோலிக்கர்கள் புனிதர்களை வேண்டிக் கொள்கிறார்கள். அது நல்லது. ஆனால் கடவுளை வேண்டுவது பொருளற்றது. காற்று வீச வேண்டும், மழை பொழிய வேண்டும், தோட்டங்களில் பழங்கள் உண்டாக வேண்டும் என்றெல்லாம் வேண்டிக் கொள்கிறார்களே, அது முற்றிலும் இயற்கைக்கு மாறானது. நம்மை போன்ற சாதாரண மனிதர்களான மகான்களும் புனிதர்களும் நமக்கு உதவக்கூடும். பிரபஞ்சத்தை ஆள்பவரான இறைவனிடம் நம்முடைய சிறிய தேவைகளுக்கெல்லாம் வேண்டுவதும், குழந்தை பருவத்திலிருந்தே ஆண்டவா எனக்கு தலைவலி இருக்கிறது, அது போக வேண்டும் என்றெல்லாம் பிதற்றுவதும் பரிகசிக்கத்தக்கது. உலகில் கோடிக்கணக்கானோர் இறந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இங்கேயே இருக்கிறார்கள். அவர்கள் தேவர்களாகவும் தேவதூதர்களாகவும் ஆகியுள்ளார்கள். அவர்கள் உங்கள் உதவிக்கு வரட்டும். ஆனால் கடவுள் அவரிடம் வேண்டுவது கூடாது. அவரிடம் நாம் உயர்ந்த விஷயங்களுக்குத்தான் போக வேண்டும். கங்கை கரையில் உட்கார்ந்து கொண்டு தண்ணீருக்காக கிணறு தோண்டுபவன் முட்டாள். வைர சுரங்கத்திற்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு படிக துண்டுகளுக்காக பூமியை தோண்டுபவன் பெரிய முட்டாள். கருணையே வடிவானவரும் அன்பே வடிவானவருமான உலகத் தந்தையிடம் உலகத்தின் அற்ப பொருட்களுக்காக போனால் நாம் முட்டாள்களே. ஒளியை தேடி, ஆற்றலை தேடி, அன்பை தேடி அவரிடம் செல்வோம். நம்மிடம் பலவீனமும் பிறரை சார்ந்திருக்கும் அடிமைத்தனமும் இருக்கும் வரை இந்த சகுன கடவுள் வழிபாடும் பிரார்த்தனைகளும் இருக்கவே செய்யும். ஆனால் மிகவும் உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் இந்த சிறிய உதவிகளை பற்றி கவலைப்படுவதில்லை. அவர்கள் தங்களுக்கென்று எதையும் தேடுவதையோ விரும்புவதையோ கிட்டத்தட்ட மறந்துவிட்டவர்கள். அவர்களுள் மேலோங்கி நிற்கும் கருத்து நான் அல்ல, என் சகோதரா நீ என்பதுதான். நிர்குண கடவுளை வழிபட அவர்களே தகுதியானவர்கள். நிர்குண கடவுளை வழிபடுவது என்றால் என்ன? அங்கே அடிமைத்தனம் இல்லை. இறைவா, நான் எந்த பயனும் அற்றவன், என் மீது கருணை கொள் என்பது கிடையாது. பழைய இதோ இந்த பாரசீக கவிதையின் ஆங்கில மொழிபெயர்ப்பை படித்திருப்பீர்கள். என் காதலியை காண வந்தேன். கதவுகள் மூடியிருந்தன. கதவை தட்டினேன். உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டது. நீ யார்? நான் இன்னார். கதவு திறக்கப்படவில்லை. இரண்டாம் தடவை வந்து நான் கதவை தட்டினேன். அதே கேள்வி கேட்கப்பட்டது. அதே பதிலை நான் சொன்னேன். கதவு திறக்கப்படவில்லை. மூன்றாம் தடவையாக வந்தேன். அதே கேள்வி கேட்கப்பட்டது. நான் நீதான் என் அன்பே என்ற பதில் சொன்னேன். கதவு திறந்தது. நிர்குண கடவுளை உண்மையின் மூலம் வழிபட வேண்டும். உண்மை எது? நானே அவன் என்பதை. நான் நீ அல்ல என்று சொல்வது உண்மை அல்ல. நான் உன்னிலிருந்து வேறுபட்டவன் என்று சொல்வது பொய், கொடிய பொய். நான் இந்த பிரபஞ்சத்துடன் ஒன்றுபட்டவன், ஒன்றாக பிறந்தவன். நான் பிரபஞ்சத்துடன் ஒன்றானவன் என்பது என் புலன்களுக்கு தானாகவே தெரிகிறது. நான் என்னை சூழ்ந்திருக்கும் காற்றுடன் ஒன்றானவன், சூட்டுடன் ஒன்றானவன்,
ஒளியுடன் ஒன்றானவன். அந்த பிரபஞ்ச நாயகனுடன் என்றென்றும் ஒன்றானவன். எல்லோரும் அவனையே தவறாக பிரபஞ்சமாக காண்கிறார்கள். ஆனால் அது அவன்தான். உணர்வாக ஒவ்வொரு இதயத்திலும் அவன்தான் என்றென்றும் இருக்கிறான். அவன் அழிவற்றவன், தூங்காதவன், என்றும் விளைத்திருப்பவன், அமரன், என்றும் மங்காத புகழ் உடையவன், என்றும் தவறாத சக்திகள் பெற்றவன். நான் அவனுடன் ஒன்றானவன். நிர்குண கடவுளை வழிபடுவது என்பது அவ்வளவுதான். அதனால் ஏற்படும் பயன் என்ன? மனிதனின் வாழ்க்கை மாறும். வலிமைதான் நமக்கு வாழ்க்கையில் மிகவும் தேவை. பாவம், துன்பம் என்றெல்லாம் சொல்கிறோமே, அவற்றின் ஒரே காரணம் பலவீனம்தான். பலவீனத்தால் அறியாமை ஏற்படுகிறது. அறியாமையால் துன்பம் விளைகிறது. அந்த வழிபாடு நமக்கு வலிமை தரும். அப்போது துன்பங்களை கண்டு சிரிப்போம். தீமையின் கொடுமைகளை கண்டு புன்முறுவல் பூப்போம். பயங்கர புலியின் இயல்பின் பின்னாலும் ஆன்மா இருப்பதைக் காண்போம். இதுதான் பலன். இறைவனுடன் ஒன்றுபட்டுவிட்ட ஆன்மா வலிமையாக இருக்கிறது. மற்றவை வலிமையாக இருக்காது. உங்கள் பைபிள் கூறும் நாசரேத் இயேசுவின் வலிமைக்கு எந்த எல்லையற்ற அளவற்ற வலிமை வஞ்சகர்களைக் கண்டு சிரித்ததோ, தம்மை கொல்ல வந்தவர்களே வாழ்த்தியதோ, அந்த வலிமைக்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? நானும் என் பிதாவும் ஒன்று என்று சொன்னாரே, அதுதான். பிதாவே, நான் உம்முடன் ஒன்றாக இருப்பது போல் எல்லோரையும் என்னுடன் ஒன்றாக இருக்க செய்யும் என்ற பிரார்த்தனை தான். இதுதான் நிர்குண கடவுள் வழிபாடு. பிரபஞ்சத்துடன் ஒன்றாகுங்கள், அவருடன் ஒன்றாகுங்கள். இந்த நிர்குண கடவுளை மெய்ப்பிக்க ஒரு சான்றும் தேவையில்லை, பரிசோதனைகளும் தேவையில்லை. நம் புலன்களை விட அவர் நமக்கு நெருக்கமாக இருக்கிறார். அவரில்தான், அவர் மூலமாகத்தான் நாம் பார்க்கிறோம், சிந்திக்கிறோம். எதை பார்க்க வேண்டுமானாலும் நான் முதலில் அவரை பார்க்க வேண்டும். இந்த சுவரை பார்க்கும்போது நான் முதலில் அவரை பார்க்கிறேன், பிறகுதான் சுவரை பார்க்கிறேன். பார்ப்பவராக என்றென்றும் நம் இதயத்தில் இருப்பவர் அவர். யாரை பார்ப்பது? நமது இதயத்தில் அவர் இருக்கிறார். உடல்களும் மனங்களும் மாறுகின்றன. இன்பம், துன்பம், நல்லது கெட்டது எல்லாம் வருகின்றன, போகின்றன. நாட்களும் ஆண்டுகளும் உருண்டோடுகின்றன. உயிர் வருகிறது, போகிறது. ஆனால் அவர் இறப்பதில்லை. நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்ற அதே குரல் என்றென்றும் இருக்கிறது, மாறாமல் இருக்கிறது. அவரிலும் அவர் மூலமாகவும் தான் நாம் எல்லாவற்றையும் அறிகிறோம். அவரிலும் அவர் மூலமாகவும் தான் நாம் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். அவரிலும் அவர் மூலமாகவும் தான் நாம் உணர்கிறோம், எண்ணுகிறோம், நாம் வாழ்கிறோம், நாம் இருக்கிறோம். இந்த நான் என்பதை எல்லைக்கு உட்பட்ட சிறிய நான் என்று தவறாக நினைக்கிறோம். அந்த நான் என்னுடைய நான் மட்டுமல்ல, அது உங்கள் நான். மிருகங்கள், தேவர்கள், மிகவும் கீழ்நிலை பொருட்கள், இவை எல்லாவற்றின் நான். நான் இருக்கிறேன் என்பது கொலைகாரனிடமும் மகானிடமும் ஒரே விதமாக இருக்கிறது. பணக்காரனிடமும் ஏழையிடமும் ஒரே விதமாக இருக்கிறது. ஆணிடமும் பெண்ணிடமும் ஒரே விதமாக இருக்கிறது. மனிதனிலும் மிருகங்களிலும் ஒரே விதமாக இருக்கிறது. மிக சிறிய அமீபாவிலிருந்து மிக உயர்ந்த தேவதூதன் வரை அவர் எல்லா உயிர்களிலும் உரைகிறார். நானே அவன், நானே அவன் என்று அவர் என்றென்றும் முழங்குகிறார். அர்த்தமுள்ள அந்த குரலை நாம் புரிந்து கொண்ட பிறகு, இந்த பாடலை நாம் கற்றுக்கொண்ட பிறகு, பிரபஞ்சம் தன் ரகசியம் முழுவதையும் நமக்கு அறிவித்துவிடும். இயற்கை தன் ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்திவிடும். அதற்கு மேல் அறிவதற்கு ஒன்றும் இல்லை. எல்லா மதங்களும் தேடிக்கொண்டிருக்கும் உண்மையை இவ்வாறு கண்டுபிடிக்கிறோம். பௌதிக விஞ்ஞானங்களை பற்றிய அறிவு இரண்டாம் பட்சமாகத்தான் என்று தெரிந்து கொள்வோம். பிரபஞ்சத்தின் ஒரே கடவுளுடன் நம்மை ஒன்றாக இணைக்கும் அந்த அறிவுதான் உண்மையான அறிவு என்று தெரிந்து கொள்வோம்.